வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் யார் அண்ட் இவங்கெல்லாம் எப்படி நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட். ஓகே, இந்த FII எல்லாம் ஏன் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படி செல் பண்ணால் என்ன ஆகும்? FII ஆக்டிவிட்டீஸை வச்சு எப்படி நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, FII அதாவது நேம்லே இருக்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருந்து நம்மளோட நாட்டில் முதலீடு பண்ணுறவங்கள தான் FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்டர்ஸ் கிடையாதுங்க. க்ரோஸ் கணக்கில் ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இந்த FII கேட்டகரிக்குள்ளே வராங்க. இது மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருந்து நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்ட் பார்க்கலாம். இது போல் பலவிதமான நாடுகளில் இருந்து தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் FIIயில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு வராங்க. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் அனலைசர்ஸ் எல்லாருமே இதை காமனாகவே சொல்லிட்டு வராங்க. பட் ஏன் இந்த FII அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அப்படி செல் பண்ணுறதுனால என்ன பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் கேபிட்டல் சோர்ஸ் இன்வெஸ்டர்ஸாக இருந்துட்டு வராங்க. செகண்ட்லி மேஜர் இன்வெஸ்டர்ஸாகவும் இவங்க தான் இருக்கிறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வர்றது இந்த FIIயோட இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்க ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் கிராஜுவலாகவே டவுன் ஆகிருது. ஏன் இந்த FII அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஎஸோட ஃபீட் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஹைக் பண்ணிட்டாங்க, அதாவது அதிகப்படுத்திட்டாங்க. அது இவங்க செல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காரணமாக இருந்துட்டு வருது. ரெண்டாவது வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்தது இல்லையா, அதில் எக்கானமி கொஞ்சம் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. இதனால கூட இவங்களோட ஷேர்ஸை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைசர்ஸ் சொல்கிறாங்க. தேர்டு வந்துட்டு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாகவே இருந்துட்டு வருது. அதனால மேஜர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு வராங்க. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக FII அவங்களோட ஷேர்ஸை, அவங்க ஷேர் ஹோல்டிங்ஸை செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியன் மணியோட பணவீக்கம் வந்துட்டு ரொம்பவே பாதிப்படையும், அதாவது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட்லி வந்து இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டில் லிக்விடிட்டியும் கம்மியாக இருக்கும். லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த FII மார்க்கெட்டில் என்னென்ன ஷேர்ஸை எப்போ செல் பண்ணுறாங்க, எந்தெந்த ஷேர்ஸை எப்போ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா NSEயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அதை ஈஸியாக நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அவங்க எவ்வளோ ஷேர்ஸை எப்பப்போல்லாம் வாங்குறாங்க, எப்பப்போல்லாம் அதை செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக டே பை டே செக்ரிகேட் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு வர கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, FII செல் பண்ணால் என்ன, அவங்களோட ஷேர்ஸை பை பண்ணால் என்ன, அதனால் நம்ம ட்ரேடிங்க்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் AAA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஷேர்ஸை, அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸை FII வந்துட்டு அவங்களோடதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற FII வந்துட்டு எவ்ரி மந்த் அவங்களோட ஷேர் ப்ரைஸஸை வந்துட்டு ஷேர் கவுண்டிங்ஸை வந்துட்டு
இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒரு நல்ல க்ரோத் பீரியட்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன் இதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FII வந்து கம்ப்ளீட் அனலைசேஷனுக்குள்ளே வச்சு தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள்ட்ட அந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறதா இருக்கட்டும், என்டையராக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த FII ஷேர் ஹோல்ட்ஸ் பண்ணியிருக்க கம்பெனியோவோ இல்லை FII வந்துட்டு மிங்கிளாக இருக்க கம்பெனியோவோ நம்ம சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சிம்பிள் அனலைஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இது போல் FII எந்தெந்த கம்பெனிலலாம் ஆக்குபைட் ஆகியிருக்காங்களோ அது மாதிரி உள்ள கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பிகினர்ஸ் ஆன நம்மளுக்கும் சரி, இதில் ஜாம்போவான்ஸ் ஆன ட்ரேடர்ஸ்க்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.